இப்போ நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் போட்டு முடிச்சுட்டு இப்போ பேலன்ஸ் ஷீட் வர போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசட் சைடு தான் இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சென்டரில் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ பி அண்ட் சி அஸ் ஆன் டேட் அந்த டேட்டை போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது இப்போ அசட் சைடில் சொல்கிறேன். முதல்ல எடுத்தோன்னா கேஷட் பேங்க். கேஷட் பேங்க்னா வந்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பை சைடில் வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் ஆனது பாருங்க 39,000. இந்த 39,000 தான் கொண்டு வந்து போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் எவ்வளோனா வந்து நமக்கு 3,000 ருபீஸ். அதில் வந்து 5% பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். அது வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள், அதாவது டிக்ரீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். எவ்வளோ அமௌண்ட்னா 150. இந்த 150 பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னா ரீவல்யூஷன் அக்கௌண்ட். அப்போ ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே அது மைண்டில் நல்லா செட் பண்ணி வச்சுக்கிங்க. ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே எங்கே வரும்னா அசட் சைட்லேயும் வரும். அசட் சைடில் மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணி போட்டுங்க, அப்ரிசியேஷன்னா ஆட் பண்ணி போட்டுங்க. அதே மாதிரி லைபிலிட்டி சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணி போட்டுங்க, ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணி போட்டுங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் நான் வந்து பில்ஸ் ரிசீவ் சொல்லிட்டேன். அடுத்தது சண்டே டேட்டாஸ் வரும் பாருங்க. சண்டே டேட்டாஸ் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்னா 16,000. ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் ஆன் சண்டே டேட்டாஸ் எவ்வளோ கட்டிருக்கோம்னா 800 மைனஸ் பண்ணி அவுட்டர் காலம். அடுத்தது பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கினுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்குது. எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 10%, அதாவது 2,000 ருபீஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஸ்டாக்கினுடைய வேல்யூ இன்னர் காலம் 20,000. அதில் ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் 2,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் 18,000. அடுத்தது ஃபிக்சர்ஸ். ஃபிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 1,000 ருபீஸ் இன்னர் காலம் போட்டுட்டேன். அதில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டிப்ரிஷியேஷன் பொறுத்த வரைக்கும் அதான் டிக்ரீஸ் த வேல்யூ எவ்வளோ அமௌண்ட்னா 100 மைனஸ் பண்ணி 900 போட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா லேண்ட் பில்டிங். லேண்ட் பில்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ரிசியேஷன் ஆகிருக்கு. அப்போ லேண்ட் பில்டிங் இன்னர் காலத்தில் பொறுத்த வரைக்கும் 25,000. எத்தனை பர்சன்ட்னா 20% வந்து அப்ரிசியேஷன். இது ரிவல்யூஷன் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பீங்க. ப்ளஸ் அப்ரிசியேஷன் சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 5,000 போட்டு கூட்டி அவுட்டர் காலம் போட்டுங்க. இப்போ ஓவரால் டோட்டல் போட்டு வச்சாச்சு. இது நான் அசட் சைடில் சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ லைபிலிட்டி சைடு காட்டுறேன் பாருங்க. லைபிலிட்டி சைடில் பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்க்கக்கூடியது வந்து கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் பார்க்குறோம். எவ்வளோ அமௌண்ட்னா 41,500. இதில் வந்து நாட் லைக்லி டு பி கிளைம்டு எவ்வளோன்னா வந்து 650. இதை மைனஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்னா 40,850. அடுத்தது பாருங்களேன், கிளைம் ஃபார் டேமேஜஸ் எவ்வளோ அமௌண்ட்னா வந்து 1,000 ரூபா. அப்போ கிளைம் ஃபார் டேமேஜஸ் வந்து நம்ம லைபிலிட்டி சைடில் கொண்டு வந்து போட்டுங்க. எவ்வளோ அமௌண்ட்னா டைரெக்டாகவே போட்டுடுங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 1,000 ருபீஸ். கடைசியாக கேபிட்டலில் கொண்டு வரீங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த ஆல்ரெடி போட்டிருக்கிறதுல டூ சைடில், அதாவது டெபிட் சைடில் டூ பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லி போட்டிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை கொண்டு வாங்க. ஏக்கு உள்ள அமௌண்ட்டு, அதே மாதிரி பிக்கு உள்ள அமௌண்ட்டு, அதே மாதிரி சிக்கு உள்ள அமௌண்ட்டு, மூணுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலம் போட்டுக்குங்க. இப்போ ஓவரால் டோட்டல் பண்ணிங்கன்னா அசட் சைடும் லைபிலிட்டி சைடும் நமக்கு டேலி ஆகுது. அப்போ இதோட உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 30வது கொஸ்டின்ஸ் முடிவடையுது.